செகண்ட் விஷயம் நம்ம கம்யூனிட்டியில் கூட போட்டிருந்திருப்போம் டெவில்ஸ் பற்றி தான். ஜாக்லினுக்கு வந்து அப்பா இல்லை. ஓகே, ஸோ அவங்க வந்து என்னோட ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே எங்கள் அப்பா தான் மாதிரி அவங்க இந்த சீசனில் சொல்லியிருக்காங்க உள்ளே வந்து. ஸோ சொல்கிறப்போ அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி செத்து போயிருக்காங்க அப்படி கூட அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த வே ஆஃப் அவங்க அப்பா வந்து இறந்து போன அந்த விஷயத்த. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம திடீர்னு ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப தர்ஷிகா வந்து இன்டென்ஷனாக சொன்னாங்க சொல்லலைன்றதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா அவங்க இன்டென்ஷனாக சொல்லியிருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க கோவத்தில் வார்த்தை கூட விட்டுருக்கலாம், இல்லை நம்ம வெளியெல்லாம் பேசுகிற மாதிரி கூட அவங்க சொல்லியிருக்கலாம். பட் இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே கேம் ஆடுறோம், வெளியே மாதிரி நோமலாக பேசுகிற வார்த்தைகள் இல்லை. ஸோ ஒரு அப்பான்னு நீ சொன்னாலும் அண்ணன்னு சொன்னாலும் அதை வந்து நீ எடுத்துகிட்டு வரக்கூடாது கேமுக்குள்ளே, அதுதான் விஷயம். ஸோ அவங்க வந்து நோமலாக சொல்லியிருந்தா கூட அது கேமாக தான் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறப்போ இது என்ன உங்கள் அப்பா வீடான்னு கேட்டால் ப்ரோமோ பார்க்குற எனக்கே அப்படி தான் தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும் தானே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு வந்து 100க்கு மேலே கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் போய் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா அது தர்ஷிகா கேம், ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு ஜாக்லின் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 100க்கு மேலே போனோன்னே தான் சரி ஸ்டாப் பண்ணிடுவோம், இது ரொம்ப ஓவராக போகுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க போய் ஸ்டாப்பே பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் தர்ஷிகாக்கு அது தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி கோவத்தில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ பேசுனது தப்பு இல்லைன்னா தர்ஷிகா வந்து நான் பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து பயந்துட்டாங்க, அது நல்லாவே தெரிஞ்சு. ஸோ ஜாக்லின் என்ன சொன்னாங்க, நான் ஹர்ட் ஆகிட்டேன், என்னால் பண்ண முடியல, இந்த விஷயத்தில் வந்து என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நிறையா பேசலான்னு இருந்தேன், நிறையா வச்சுருந்தேன், ஆனால் வந்து என்னால் முடியல, ஏன்னா நான் இதிலே வந்து ஆஃப் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏஞ்சல் விஷயத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித் வந்து கோவா கேங்கில் இருந்துக்கிட்டு வேறு மாதிரி ஒரு கேம் ஆடணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இத்தனை நாள் இவர் இது தானே பண்ணார், இப்போயும் இது தானே பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தோடனே அவங்க அதுலேருந்து வெளியாகிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க சொன்னாங்க, என்னால் பண்ண முடியல. பட் ஏஞ்சல் இது அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டெவில் இது வந்து சுத்தமாக முடியலன்னு தான் சொன்னாங்களே தவிர நான் பண்ண மாட்டேன், எனக்கு வராது, நான் ரொம்ப நல்லவ அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. பட் சௌந்தர்யா எவ்வளோ கேவலமாக மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க, ஜாக்லின் பற்றியே எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து ஜாக்லின் பற்றி சண்டை போட முடியல, ஆன்னு கத்த முடியல ஜாக்லின் கிட்ட. ஏன்னா ராயன் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ராயன் இவங்களுக்கு வேணும், ராயன் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வேணும், அதனால வந்து சப்போர்ட் பண்ண முடியல, ஜாக்லினை வந்து சண்டை போட முடியல. சரிடி வெடிடி அப்படி போயிடுறாங்க. ஸோ ஜாக்லின் சொன்னது வந்து என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இல்லைனா நான் உட்கார வச்சே பேசணுன்னு தான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. பட் சௌந்தர்யா அதுக்கும் மேலே போய் நான் ரொம்ப நல்லவ, எனக்கு இதெல்லாம் பேச வராது, என்னால் பண்ண முடியாது. எப்படிங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், உலகத்திலேயே நம்மளுக்கு வந்து கெட்டது தான் அதிகமாக இருக்கும், நல்லது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்காது. நல்லது அதிகமாக இருந்தால் நம்மளாம் ஏன் மனசனாக இருக்க போகிறோம், மனசனாலே அசிங்கமான பிறவின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட நல்லது அதிகமாக இருக்கான். இதுதான் நடிப்பு, இதுதான் லியோவோட நடிப்பு. நான் நல்லவன்னு நடிக்கிறது தான் லியோவோட நடிப்பு. ஸோ அதை நடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லைன்னு. ஆனால் சொல்லலை. ஏன்